மது ஒழிப்பு மாநாடு அவர் நடத்துறாரு இல்லையா, இதனால பாமக பதற்றம் அடையுதா? அரசியல் பண்ணணும்னா 1000 காரணம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அற்பத்தனமான காரணத்தை கையிலே எடுத்து இதில் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேட வேண்டும் என்று திருமாவளவன் நினைக்கிறார். டாஸ்மாக் நிறுவனம் தனியார் நிறுவனமாக உதயமான போது தமிழ்நாட்டில் இருந்த மதுக்கடைகளின் எண்ணிக்கை 7200. அந்த 7200 மதுபான கடைகள் 4800 இன்றைக்கு குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. நான் கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியை சாதியவாத கட்சி என்று அவர் சொல்றார். தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தை திருமாவளவன் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கொடுத்தார். அன்னைக்கு இது சாதியவாத கட்சி இல்லையா? அம்பேத்கர் சுடர் விருதை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது இது ஒரு சாதியவாத கட்சியாக அவருக்கு தெரியவில்லையா? மது போதையை விட மத போதை, சாதி போதை குடியது என்று சொல்றார். வேங்கை வயலில் நடந்த சம்பவம் என்ன பண்ணார் திருமாவளவன்? நான் கேட்கிறேன், என்ன போராட்டம் நடத்தினார்? ஏதோ திரும்பி வானத்திலிருந்து குதித்து வந்த உத்தமரை போன்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ சாதியவாதத்திற்காகவே உள்ளது போன்றும் நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நிறுத்தணும். முதல்ல எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு துளி அருகதை கூட திருமாவளவன் அவர்களுக்கு கிடையாது. இல்ல, தனிப்பட்ட தாக்குதல் வேணாம். இந்த விமர்சனங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு சாதி கட்சி என்று சொல்வது தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா? இது ஒரு தவறான கருத்து இல்லையா? வேங்கை வயலிலும் இங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி சம்பவத்திலும் வாய்மூடி மௌனியாக ஊமையாக இருந்து கொண்டிருக்கிறார். கூட்டணியில இருந்து எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திருமாவளவன் என்ன அழுத்தம்? நான் சொல்றேன், அன்னைக்கு தன்னுடைய அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காகவே போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் வாய்மூடி இருக்கிறார். இதுதான் தர்மமா? இதுதான் நியாயமா? நீங்கள் சொன்னதை போன்று மதுக்கடைகளை எங்களால் மூட முடியாது, மதுக்கடைகள் மூடுவதற்கான எண்ணம் திமுகவிற்கு இல்லை என்று ஒரு நிலை வருகின்ற பொழுது 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு திருமாவளவன் அவர்கள் வெளியேறுவாரா என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். கூட்டணியை பலவீனப்படுத்துறது தான் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக தான் யோசிக்கிறாங்க. அப்ப நீங்க இதை சொல்றப்ப பாமகவும் பாஜக ஒரே டோன்ல வருது அப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்களா? மற்ற மாநிலங்களுக்கு கூட மதுக்கடைகளை மூடல அப்படின்னா பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு பாமக சொல்லுமா? பொருத்தமற்ற, அர்த்தமற்ற, அவசியமற்ற கேள்வி இந்த கேள்வி. ஒரு ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க. பாமகவை உள்ளடக்கிய ஒரு போராட்டமா இருக்கணும்னு நினைக்கிறேன். பட்டியலின மக்களுக்காக நாங்கள் இத்தகைய அரசியல் உரிமையை அந்த மக்களுக்கு பெற்று தந்தோம் என்று ஒன்றை சொல்ல முடியுமா அவர்களால்? எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு கட்சியினுடைய தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் என்பது வெற்றி அல்ல. இது எல்லாமே மாறதுக்கு சமூக அமைப்பா தான் சார் மாறணும். ஒட்டுமொத்தமா நம்ம விசிகா மட்டுமே அவங்க எதுவுமே பண்ணல, விசிகா எதுவுமே இது பண்ணல அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு அவங்கள மட்டும் குற்றவாளி கூண்டுல இருந்து எப்படி சரியா இருக்கும்? விசிகா கிட்ட இருந்து அழைப்பு வந்துச்சு அப்படின்னா பாமக கலந்துக்குவாங்களா சார்? அவங்கள்ட்ட போய் கேளுங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. இதை பத்தின பாமகவோட பார்வை என்ன? மது ஒழிப்பிற்காக யார் குரல் கொடுத்தாலும், அதற்காக ஒரு மாநாடு நடத்தினாலும் அதை வரவேற்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் பெண்களை திரட்டி மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தியவர்கள் நாங்கள். தொடர்ச்சியாக 40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று தீவிரமாக நாங்கள் போராடி வரக்கூடிய வேளையில் எல்லா அரசியல் கட்சிகளும் இப்பொழுது மது ஒழிப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழல் எங்களால் தான் உருவானது. அது எப்படி சொல்றீங்க? இது எல்லா கட்சிகளும் பேசுறது இப்போ பாமகனால தான் பேசுறாங்க அப்படின்னு இடத்துக்கு நம்ம எப்படி வரும்? இதுக்கு முன்னாடி யார் பேசுனாங்க நீங்க சொல்லுங்க. எல்லா கட்சிகளும் பேசியிருக்காங்களே. யார் பேசுனா? பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசுவதற்கு முன்பாக மதுக்கடைகள் மூட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி, எந்த தலைவர் பேசினார்? ஆரம்பத்தில் சொன்னார்கள் இது சமூக பிரச்சனை, இது ஒரு மருத்துவ பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, எனவே இது போன்ற பிரச்சனைகளை அரசியல் இயக்கங்கள் கையில் எடுப்பது சரியில்லை என்று சொல்லுகின்ற பொழுது 1989 பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது இயற்றப்பட்ட 2வது தீர்மானம் தமிழ்நாட்டில் பூரணமாக மதுக்கடைகள் ஒழிக்க வேண்டும் என்று. அதற்காக தொடர்ந்து பாடுபட்டவர், போராடியவர், தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடியவர். ஏதோ அரசியலுக்காக திமுகவோட கூட்டணி இருந்தால், அண்ணா திமுகவோட கூட்டணி இருந்தால் சொல்வது, சொல்லாமல் இருப்பது என்றல்ல, எந்த தருணங்களிலும் தொடர்ச்சியாக நீங்கள் அதை
ஆய்வு செய்து பாருங்கள். ஒரு ஒரு ஊடகவியலாளராக தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் மிக அழுத்தமாக அதை சொன்னது. அதற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய முயற்சியால் தமிழ்நாட்டில் பல மதுவிற்கு எதிரான நடவடிக்கைகள் நடத்தப்பட்டது. அது அரசால் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு காரணமாக இருந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். டாஸ்மாக் நிறுவனம் தனியார் நிறுவனமாக உதயமான போது தமிழ்நாட்டில் இருந்த மதுக்கடைகளின் எண்ணிக்கை 7200. அந்த 7200 மதுபான கடைகள் 4800 இன்றைக்கு குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. திமுக 500 குறைத்தது, 500 குறைத்தார்கள். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் ஆட்சியின் போது நாங்கள் 500 குறைக்கிறோம் என்று 500, 1000 என்று குறைத்தார்கள். இன்றைக்கு 4200, 800 மதுபான கடைகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் காரணம். அதே போன்று தமிழ்நாட்டில் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து இரவு 12 வரை 16 மணி நேரம் இருந்த மது விற்பனை நேரத்தை இன்றைக்கு 10 மணி நேரமாக குறைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு மிக முக்கியமாக மிக அழுத்தமாக கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது மதுக்கடைகள் மூட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதே போன்று கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டிலுடைய அனைத்து சமுதாய மத தலைவர்களை அழைத்து கொண்டு மதுக்கடைகளை மூடுங்கள் என்று கோட்டைக்கு சென்று கலைஞர் அவர்களுடைய சந்தித்து 1 மணி நேரம் வழக்கறிஞரை போன்று வாதிட்டார். இதை மூடுங்கள், இது வேண்டாம், இது எந்த விதத்திலும் பொருளாதார ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, சட்ட ஒழுங்கு அடிப்படையிலும் சரி, எந்த விதத்திலும் அரசுக்கு இது நன்மை பயக்காது, இதை மூடுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். அதற்காக தொடர்ந்து கொள்வோம். இந்தியா முழுவதும் 90,000 மதுபான கடைகள், சாலை ஓரங்களில் இருந்த மதுபான கடைகள் மூடப்பட்டது. தமிழ்நாட்டில் இருந்த 3324 மதுபான கடைகள் ஒரே நாளில் சாலை ஓரங்களில் மூடப்பட்டது. இவையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியால் நிகழ்த்தப்பட்டது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை பேச துவங்கினார்கள். வைகோ அவர்கள் நடைபயணமே மேற்கொண்டார், மதுபானத்தை ஒழிக்க வேண்டும் என்று. எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அதை சொல்லக்கூடிய நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்காக எல்லா உரிமையும் எங்களது என்று சொல்லவில்லை, எல்லோரும் இணைந்தால்தான் இது சாத்தியம். அந்த வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து. விசிகாவோட சேர்ந்து குரல் கொடுக்க தயாரா இருக்கீங்க? அதாவது நீங்க இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டும்போது அவர் என்ன சொன்னாரு கேட்டீங்களா? போதையை விட சாதி போதை அதிகமா இருக்கு. அரசியல் பண்ணணும்னா 1000 காரணம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அற்பத்தனமான காரணத்தை கையில எடுத்து இதில் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேட வேண்டும் என்று திருமாவளவன் நினைக்கிறார். மதுபான கடைகள் மூட வேண்டும், மது ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் முதலில் சென்று சந்தித்து வாருங்கள், இருவரும் இணைந்தால்தான் இதை ஒழிக்க முடியும் என்று மருத்துவர் ஐயாவோடு தைலாபுரத்திற்கு சென்று அழைக்க வேண்டியது திருமாவளவன் அழைத்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் உள்ளபடியே மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் விரும்புகிறார் என்று நானே ஒற்றுக்கொள்வேன். ஆனா இப்ப அவரு தனிப்பட்ட முறையில் எந்த கட்சிக்கு அழைப்பு விடுக்கலையே, பொதுவா கேட்கிறாங்க எல்லா கட்சிகளும் வரலாம், மதம் ஜாதி அடிப்படையில இருக்க கட்சியை தவிர குறிப்பிட்டே சொல்றார். என்ன தைரியம் இருக்கு? நான் கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியை சாதியவாத கட்சி என்று அவர் சொல்றார். அவர் சொல்வதற்கு இன்றைக்கு அதை சொல்லுகிறாரே, அவர் கொஞ்சம் நினைத்து பார்க்கட்டும். எத்தகைய தருணங்கள் எல்லாம் அன்னைக்கு தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தை திருமாவளவன் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கொடுத்தார். அன்னைக்கு இது சாதியவாத கட்சி இல்லையா? ஒரு தலித்தினுடைய பிணத்தை தோளிலே சென்றார் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தை கொடுத்தார். அதே போன்று விடுதலை சிறுத்தையினுடைய மாநாட்டில் அம்பேத்கர் சுடர் விருதை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது இது ஒரு சாதியவாத கட்சியாக அவருக்கு தெரியவில்லையா? அவர் தமிழுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதம் இருந்தபோது பிடிவாதமாக நான் உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து நீங்கள் வேண்டுகோள் வைத்தால்தான் அவர் அந்த உண்ணாவிரதத்தை விலக்கிக் கொள்வார் என்று சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் சென்று அவரை சந்தித்து பலரசத்தை கொடுத்து அந்த உண்ணாவிரதத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் முடித்து வைத்தார். அப்பொழுது அவருக்கு சாதியவாத இயக்கமாக அது தெரியவில்லையா? தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று தமிழ்நாட்டில் நடத்தினோம். அப்பொழுது இது சாதியவாத இயக்கமாக அவருக்கு தெரியலையா? நான் கேட்கிறேன், இதே போன்று 27 விழுக்காடு இடஒதுக்கீடு தேசிய அளவில் உயர் கல்வியில் மருத்துவர் ஐயா அவர்களுடைய போராட்டத்தால் அது கிடைக்கப்பட்டது. அதற்கு பிறகு வாணி மகாலில் ஒரு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. சுதர்சன் ஆச்சியப்பன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், நல்லக்கண் அவர்கள், சமூக நீதிக்காக உள்ள தலைவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். இன்னைக்கு திருமாவளவன் வாணி மகாலில் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி சமூக நீதிக்காக பேசிய அந்த கருத்துக்களை எடுத்து நான் வெளியிடுறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா?
அன்னைக்கு அவருக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன். பூட்டா சிங் அவர்களை அழைத்து வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை இங்க இருக்கக்கூடிய தியாகராயர் ஹாலிலே நடத்தினார்கள். அது என்ன பாராட்டு விழா தெரியுமா? உயர் மருத்துவ படிப்பில் தேசிய அளவில் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு 60 வருடங்களுக்கு பிறகு இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு இந்த காரியத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்திருக்கிறார் என்று பூட்டா சிங் அவர்கள் தலைமையில் திருமாவளவன் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு புகழாரம் சூட்டியவர். அப்போ ஜாதிய இயக்கமா தெரியலையா? நான் கேட்கிறேன், எது ஜாதிய இயக்கம்? நான் கேட்கிறேன். அவர் சொல்லுகிறார், மது போதையை விட மத போதை, சாதி போதை குடியது என்று சொல்றார். வேங்கை வயல்ல நடந்த சம்பவம் என்ன பண்ணார் திருமாவளவன்? நான் கேட்கிறேன், என்ன போராட்டம் நடத்தினார்? வேங்கை வயலில் அங்கே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அருந்தக்கூடிய குடிநீரில் மலத்தை கழித்தார்கள், அதை கலந்தார்கள். அதற்கு இந்த அரசின் மீது எதிர்த்து போராட்டுவதற்கு தைரியம் இல்லாதவர், அதற்கு தெம்பில்லாதவர் இன்னைக்கு வந்து சாதியவாதம் என்று எங்களை சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் குழந்தையை பார்த்து கேட்டால் கூட சொல்லுவாங்க, மதுக்கடைகள் மூட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக போராடக்கூடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்று. அவர் நடத்திட்டு அது வேண்டாம் நான் சொல்ல, அவர் போராட்டம் நடத்திட்டோம், அவர் இது பண்ணட்டும், அது வேண்டாம் நான் சொல்ல. ஆனால் அவர் ஏதோ திரும்பி வானத்திலிருந்து குதித்து வந்த உத்தமரை போன்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ சாதியவாதத்திற்காகவே உள்ளது போன்றும் நினைத்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நிறுத்தணும். முதல்ல எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு துளி அருகதை கூட திருமாவளவன் அவர்களுக்கு கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சாராத ஒரு தலைவர் செய்ததை விட திருமாவளவன் ஒன்றையும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு செய்து விடவில்லை, வேறு யாருமே செய்யவில்லை. எங்கள் கட்சியினுடைய கொள்கை, அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக கொண்டிருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய கொடியில் நீலக்கல வண்ணத்தை நாங்கள் அதிலே சேர்த்திருக்கிறோம். எங்கள் ஐயாவினுடைய இல்லத்தில் அம்பேத்கருடைய சிலையை நாங்கள் வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் அதிகமான அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர்கள் நாங்கள். எங்களை பார்த்து சாதியவாதம் என்று சொல்வதற்கு என்ன தைரியம் இருக்கிறது உங்களுக்கு? அதை சொல்வதற்கு எப்படி உங்களால் முடிகிறது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அரசியல்ல நீங்க திமுகவோட கைகோத்து நின்றுட்டு நீங்க இந்த கதையை பேசுறீங்க. நான் கேட்கிறேன், இல்ல தனிப்பட்ட தாக்குதல் வேணாம், இந்த விமர்சனங்கள் இது நான் பேசுனது ஒண்ணு கூட மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் தனிப்பட்ட தாக்குதல், அரசியல் தாக்குதல் தான் பண்றேன். இது என்ன தனிப்பட்ட தாக்குதல்? பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு சாதி கட்சி என்று சொல்வது தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா? இது ஒரு தவறான கருத்து இல்லையா? எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். எங்கள் கட்சி என்பது அனைத்து சமூகங்களுக்கான இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. 27 விழுக்காடை பெற்றுத் தருகின்ற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கும் நாங்கள் வாங்கி கொடுத்திருக்கோம். இப்படி போராடி கொண்டு இந்த சமூகத்தினுடைய சமூக நீதிக்காக, அடித்தட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, வாழ்வின் உயர்விற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பார்த்து அரசியல் காரணங்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியை இது போன்ற கருத்துக்களை பயன்படுத்துவதை திருமாவளவன் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய கட்சிக்காரங்களுக்கும் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்க மது ஒழிப்பு அப்படின்றத ஆரம்பத்துல இருந்து வலியுறுத்தினவர் ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிளைமை இப்ப உடனடியா விசிக எடுத்துக்க பாக்குறாங்களா அரசியல் ரீதியா? அப்படி எடுத்துக்கிறனால இப்ப கூட நான் சொல்றேன், நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், மாநாடு நடத்துறது யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு. அந்த கிளைமை கூட அவர் எடுத்துக்கிட்டோம், நான் வேணான்னு சொல்ல. அவர் கூட்டணியில் தானே இருக்காரு. அவர் போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லட்டும், பேசட்டும், மதுக்கடைகளை மூடட்டும், நாங்கள் போய் பாராட்டிட்டு வரோம். செய்யுங்களா அந்த தைரியத்தை? நான் கேட்குறேன். இன்னைக்கு இது வந்து மாநாடு வந்து எங்கே நடத்த போறாரு? கள்ளக்குறிச்சியில் நடத்த போறாரு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி பேசுனா நான் நிறைய கேள்விகள் திருமாவளவன் மீது வைப்பேன். அந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா வைப்பேன். கள்ளக்குறிச்சியில் கொண்டு போய் இன்னைக்கு வந்து இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு அக்டோபர் 2ஆம் தேதி முடிவு செய்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் அந்த சம்பவம் நடந்து 70க்கும் மேற்பட்ட பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்த மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். முழுக்க பட்டியலினம். என்ன செய்தார் திருமாவளவன்? என்ன செஞ்சார்? நீங்க சொல்லுங்க, மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு ஒரு சுண்டு விரலில் காயம் என்றால் கூட குரல் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயலிலும் இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி சம்பவத்திலும் வாய் மூடி மௌனியாக ஊமையாக இருந்து கொண்டிருக்கிறார். கூட்டணியில இருந்து எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திருமாவளவன் என்ன அழுத்தம் நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு திருமாவளவனர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்து முடிந்த பிறகு அந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும், அது பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, திமுகவை சார்ந்தவர்களாக சரி, எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக, அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தக்கூடிய பணியை யார் செய்யணும்? நாங்க செய்யணுமா? திருமாவளவன் செய்யணுமா? இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் அங்க சிபிஐ வழக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறது நான் செய்திருக்கிறேன்.
திருமாவளவன் செஞ்சிருக்கிறாரா? அவர் இயக்கத்தை சார்ந்த ஒருவர் மனு அளித்திருக்கிறாரா? என்ன யோக்கியதை இருக்கிறது கள்ளக்குறிச்சியில போய் இவர் வந்து அந்த மாநாட்டை நடத்துவதற்கு, அந்த மக்களுக்காக பேசுவதற்கு? களத்திலே நின்று அந்த மக்களுக்காக அந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஒரு பொதுநல வழக்கை உயர்நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு வாதம் வந்தது தெரியுமா? அந்த வழக்குல என்ன வாதம் தெரியுங்களா? அந்த கண்ணுக்குட்டி என்பவருக்கு பின்னணியாக இருந்தவர்கள் யாரெல்லாம் இதற்கு காரணமாக இருந்தார்கள், அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். சிபிஐ விசாரணை செய்தால்தான் இதற்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் சொன்னோம். 31 முறைக்கு மேல் சிறை சென்றவர் அந்த கண்ணுக்குட்டி. அவருக்கு பக்கபலமாக ஆதரவாக அங்கே இருந்தவர்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மரணத்திலே கலந்து கொண்டு இறுதி அஞ்சலியை செலுத்திவிட்டு மாவட்ட ஆட்சியரோடு அமர்ந்து அது ஒரு ஃபுட் பாய்சன், இது ஒரு விஷச்சாராயம் என்று அறிக்கை கொடுத்தவர். அப்போ திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்களையும் திமுக அரசையும் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காகவே போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் வாய்மூடி இருக்கிறார். இதுதான் தர்மமா? இதுதான் நியாயமா? இல்ல சார், இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கு சார். நான் சொல்ற எந்த பிரச்சனையும் மறுக்கல. அதற்கு அவர் நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய பார்வையின் பிரகாரம், பாமகவின் பார்வை பிரகாரம் அவர் முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கோம். ஆனா இப்ப கேட்கறது இந்த மது ஒழிப்பு மாநாடு அவர் நடத்துறாரு இல்லையா, இதனால பாமக பதற்றம் அடையுதா? எங்களுக்கு ஒரு பதக்கம் இல்லை. என்ன கூடுதலாக எங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக சிறப்பா அழகா சொன்னார். மதுக்கடைகள் மூட வேண்டும் என்று யார் போராடினாலும் சரிதான், அவர் போராட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார், அது அவர் செய்யட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நான் கேட்கிறேன், இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் மதுக்கடைகள் மூட வேண்டும் என்று போராட்டம், அதற்காக எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கிறார். கூட்டணியில் இருக்கிறார், ஆளும் கட்சியாக திமுக இருக்கிறது. அங்கே சென்று இந்த கடைகளை மூடுங்கள் என்று சொல்வதற்கான தைரியம் இல்லை. நான் கேட்கிறேன் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை பார்த்து, ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சொன்னதை போன்று மதுக்கடைகளை எங்களால் மூட முடியாது, மதுக்கடைகள் மூடுவதற்கான எண்ணம் திமுகவிற்கு இல்லை என்று ஒரு நிலை வருகின்ற பொழுது 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு திருமாவளவன் அவர்கள் வெளியேறுவாரா என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். பதில் சொல்லுங்க, அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க. கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, பாஜக தான் யோசிக்கிறாங்க. இல்ல நீங்க சொல்றப்ப பாமகவும் பாஜக ஒரே டோன்ல வருது அப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்களா? எந்த கூட்டணியை திமுக கூட்டணி பலவீனப்படுத்துறது நோக்கம் அப்படி. மதுக்கடைகளை மூட மாட்டேன்னு சொல்றவங்களோட கூட்டணியை அமைக்க கூடாது, கடைகள் மூட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் மதுக்கடைகள் மூடவில்லை என்றால் நாங்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று சொல்வது மது ஒழிப்பிற்கு ஆதரவானதா அல்லது கூட்டணியை பலப்படுத்துவதா? நீங்க நல்லா சொல்லுங்க, கொள்கை சார்ந்தவராக யோசிக்கணும். நான் சொல்லுக்கிற கருத்து என்னன்னா, மதுக்கடைகளை நாங்கள் மூட முடியாது என்ற நிலை ஏற்பட்டால் திமுகவை விட்டு திருமாவளவன் வெளியேறுவாரா? இப்ப மற்ற மாநிலங்கள்ல மதுக்கடைகள் இருக்கு, மற்ற மாநிலங்களுக்கு மதுக்கடைகளை மூடல அப்படின்னா பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு பாமக சொல்லுமா? எந்த மாநிலத்துல எதுக்கு? நான் தமிழ்நாட்டுல மதுக்கடைகள் மூடணும்னு சொல்றேன். என்ன பேச்சு? கேள்விகள் ஒண்ணுதானே சார்? நீ குதர்க்கமான கேள்வி. இந்த கேள்வி முதல்ல திரும்ப பெறணும், ஏதாவது கேட்கணும், ஏதாவது இல்ல அப்படி எல்லாம் தயவு செய்து இந்த கேள்வி பொருத்தமற்ற, அர்த்தமற்ற, அவசியமற்ற கேள்வி. இந்த கேள்வியை நீங்க கேட்கிறப்ப தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் மூட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இதற்கான எந்த அரசியல் இயக்கங்கள் தங்களுடைய ஆதரவை திரட்டுகிறார்களோ தருகிறார்களோ அவர்களோடு அந்த அந்த காரியத்தை செய்வதில் எங்களுக்கு எந்த... அதுதான் சார் நானும் பாமகக்கு இதுல நீண்ட வரலாறு இருக்கு, கள போராட்டத்திலையும் அவங்க நின்றுருக்காங்க அப்படின்றத நான் எந்த இடத்துலயும் குறைச்சி மதிப்பிடல, அதுக்கான அங்கீகாரமும் உங்ககிட்டே நான் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க விசிகாவை நோக்கி, அதே கேள்வி உங்க பக்கம் வரும்ல அவங்க கேட்பாங்கல்ல, அதுக்கு உங்களோட பதில் தான் நான் கேட்கிறேன். தேசிய அளவில் புகையிலை ஒழிப்பதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கொண்ட முயற்சி உங்களுக்கு தெரியும். அதே போன்று திரைப்படங்களில் இருக்கக்கூடிய காட்சிகள், அதற்கான காரியங்கள், பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு மது மூடுவதற்கான பிரச்சனையை அவர் கையில் எடுத்த போது சுகாதாரத்துறை அமைச்சருடைய அந்த இலாக்காவில் இது வரவில்லை, அது உணவு துறையில் வருகிறது, எனவே அது குறித்து நீங்கள் முடிவெடுக்க முடியாது என்று சொன்னார்கள். தேசிய அளவில் ஒரு லிக்கர் பாலிசி என்பதை உருவாக்க வேண்டும் என்பது தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்து கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் மைனாரிட்டியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கான போதிய பலமில்லாத போதும் கூட, எங்களோட ஆதரவில் ஆட்சியில் இருந்த போதும் கூட, நாங்கள் கொடுத்த மிக அழுத்தமான கோரிக்கையின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் கடைகளுடைய எண்ணிக்கை என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கூட்டணியில் இருக்கிறோம் நீங்க சொல்லுவீங்களா? அப்படிலாம் எந்த இடத்தில் நான் சொல்றேன், நான் அதிமுக ஜெயலலிதா அவர்களிடத்திலும் மிக அழுத்தமாக சொல்லி கடைகளை குறைக்க வேண்டும் என்று சொன்னது பாட்டாளி மக்கள். அதே போன்று திமுகவிற்கும் அதே நிலைப்பாடை தான் நாங்கள் இதுவரை கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஒரே கேள்வி,
இந்த நேரத்தில் மதுக்கடைகள் மூட வேண்டும் என்றால் அதை நடத்துங்கள். அரசியல் காரணங்களுக்காக வேறு வேறு நிலைப்பாடை மாற வேண்டும் என்று நினைத்தால் எத்தனையோ அரசியல் காரணம் எப்படி சார் இந்த இடத்துல வருது? எனக்கு தெரியல. நான் ஏன் அதுக்கு இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன்னா, இல்ல அவரும் என்ன சொல்றாரு, இது மக்கள் பிரச்சனை, இதை கூட்டணியோட முடிச்சு போடாதீங்க, அரசியலோட முடிச்சு போடாதீங்க, இந்த மது ஒழிப்பு இல்ல மது வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை சேர்த்துருன்றது எல்லாரும் ஒரு இயக்கமா செய்யணும், அது விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எல்லாத்துக்கும் இருக்கு, இது அரசியலோட முடிச்சு போடாதீங்க, யாருனாலும் வரலாம் அப்படின்னு தான் அவர் அந்த அழைப்பை விடுக்கிறாரு. அதுல நீங்க அரசியல் அப்படின்னு இப்படி நீங்க இந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தா அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் அவர் சொல்றது அது பாட்டாளி மக்கள் கட்சியை தனிமைப்படுத்தி அவர் பேசக்கூடிய அந்த கருத்து என்பது மிக தவறானது, ஆபத்தானது, முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இது தொடரக்கூடாது. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கக்கூடியது அல்ல. ஏனென்றால் கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு அவர் எப்படி இணைந்து செயல்பட்டார், எத்தகைய கருத்துக்களை சொன்னார், மருத்துவர் ஐயா மீது அவர் சொல்லியிருக்கக்கூடிய அதையெல்லாம் மனதிலே கொண்டு அந்த விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு சொல்றேன். உங்க சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு, பாமகவையும் விசிகாவையும் பிரிச்சதே திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, அதை ஏற்கிறீங்க? இல்ல, இது ஒரு முறை இது வந்து திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு. எப்படின்னா, மருத்துவர் ஐயா அவர்கள் ரவிக்குமாரையும் திருமாவளவனையும் தைலாபுரம் தோட்டத்திற்கு அழைத்து அந்த தேர்தல் முடிந்த பிறகு எந்த அளவிற்கு வாக்குகள் நமக்கு பிரிந்திருக்கிறது, எப்படி வந்திருக்கிறது, இது எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக செய்தோம் என்று சொன்னால் நல்ல அரசியல் வெற்றியை நாம் பெற முடியும், எனவே நாம் இணைந்து செயல்படுவோம் என்ற வகையில் அதை சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சென்றவர் பிறகு திராவிட அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்களுடைய அந்த அரசியல் சாதுரியம் அல்லது சூழ்ச்சி ராஜதந்திரம் எதுவான்றால் வைத்துக் கொள்ளுங்கள், அதன் காரணமாக தமிழ்நாட்டில் 2 பெரும் சமூகம், தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகமும் வன்னியர் சமூகமும் பெரிய சமுதாயம், இந்த 2 சமுதாயங்களும் அரசியல் ரீதியாக இணைந்து விட்டால் தங்களுடைய அரசியல் எதிர்காலம் அஸ்தமமாகிவிடும் என்ற காரணத்திற்காக பிரித்தாளும் சூழ்ச்சியை அன்றைக்கு அவர்கள் மேற்கொண்டார்கள். அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது நிலையானது அல்ல. நான் இப்போ கூட அவர் எங்களை பற்றி சொல்றாருல்ல, இது வந்து ஒரு நிலையான எங்கள் மீதான விமர்சனமாக ஒருபோதும் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட இயக்கமும் பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல. ஒவ்வொரு பிரச்சனையில் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்போம். ஆனால் எந்த இடத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக நீதியை பெறுவதற்கு ஒரு இடத்தில் கூட நாங்கள் தவறியவர்களே. மத்தியில் இருக்கக்கூடிய அந்த முதல் அமைச்சர் பதவி கிடைத்த போது அதை கொடுத்து அழகு பார்த்தவர்கள் நாங்கள். தேசிய அளவில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை கொடுத்து அழகு பார்த்தவர்கள் நாங்கள். இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை இப்படிப்பட்ட வாசகங்களை சொல்லக்கூடியது என்பது மிகப்பெரிய அளவில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனையிலிருந்து பாமக விலகி நிற்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் ஒரு கால் புணர்ச்சி காரணமாக அவருடைய விமர்சனங்கள் அப்படி, அதாவது அவருடைய அரசியல் காரணங்களுக்காக அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் கேட்கிறேன். விசிகாவோட இருப்பை தக்க வச்சு. ஆமா, இப்போ கூட நான் இன்னொரு கேள்வி கூட கேட்கிறாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட பிறகு அதாவது பட்டியலின சமுதாயத்திற்கு நாங்கள் அரசியல் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதன் காரணமாக நாங்கள் அந்த மக்களுக்கு கொடுத்த உரிமைகளை பெற்று தந்த உரிமைகள், அருந்ததியர்களுக்கான 3% இடஒதுக்கீடை பெற்று தந்தது, தேசிய அளவில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடை பெற்று தந்தது, தலித்துகள் அமைச்சர்களாக கொண்டு வரப்பட்டது. இப்படி நாங்கள் செய்ததை விட வேறு யார் செய்திருக்கிறார்கள்? திருமாவளவன் சொல்லணும். இன்னொரு கேள்வியும் அவரை பார்த்து கேட்குறார். ஒரு ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க, மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளை முன்னிலை எடுத்து கையில் எடுத்துங்க. ஒருவேளை மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று மனதார அவர் விரும்பினார் என்று சொன்னால் அது நிச்சயமா அது மருத்துவர் ஐயா அவருடைய ஆலோசனையோடு அவரோடு இணைந்து அது செயல்படுவதுதான் அவருக்கு அந்த இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும், இதன் மூலமாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற உண்மையான அக்கறை கொண்டவராக அவர் இருக்க முடியும். ஆனால் இது இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்கிறார். நான் கேட்கிறேன், பாமகவை உள்ளடக்கிய ஒரு போராட்டமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் அப்படி சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்கின்ற பொழுது உள்ளபடியே இந்த இயக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து செயல்பட்டால்தான் அது உண்மையான ஒரு போராட்டமாக இருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் செய்யக்கூடிய இந்த காரணத்தினால் இந்த கேள்வி நான் கேட்கிறேன். திமுகவோட கூட்டணியில் இருக்கிறார். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது ஆலைகள் இன்னைக்கு நேரடியாக டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், மறைமுகமாக கனிமொழி, அதே ஒரு நம்ம கலைஞருடைய ஒரு தொடர் எடுத்த எஸ்எம் டிஸ்டிலரிஸ், இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய மது ஆலைகளை வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி. அதில் கூட்டணியிலே இருந்து கொண்டு மதுக்கடைகளை மூடுகிறோம்
அதற்காக ஒரு மாநாட்டை நடத்துகிறோம் என்று சொல்வது என்பது ஒரு பகல் வேஷமா உங்களுக்கு தெரியல? கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் 70 பட்டியலின சமுதாய மக்கள் அங்கே இதற்கு மடிந்தபோது அவர்களுக்காக குரல் கொடுக்காமல் அதில் உள்ள உண்மை குற்றவாளியை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான கடமையை செய்ய தவறிவிட்டு கள்ளக்குறிச்சியிலே சென்று எதற்காக இந்த மாநாடு? நான் மீண்டும் சொல்றேன், இதன் மூலமாக மதுவிற்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் வந்தால் அது வரவேற்கக்கூடியது, அதில் மாற்று கருத்து அல்ல. நான் இப்ப சொல்வதிலிருந்து நீங்க இது எங்களுடைய ஏரியா, இது நீங்க எங்க உள்ள வர அல்ல. ஆனால் அதே சமயத்தில் இதற்கு முன்பு கடந்த காலங்களில் மதுவுக்கு எதிராக போராடியவர்கள் யார் என்பதை உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இல்ல இந்த டேர்ம் எப்படி சார் நீங்க சொல்றீங்களா, அந்த புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ளணும் அப்படின்றீங்களா, அது மூலியமா என்ன சொல்ல வரீங்க? அதாவது மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக 2 சமூகங்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு இருப்பதை போன்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு பட்டியலின சமுதாயத்திற்கு எதிரான ஒரு முரணான ஒரு இயக்கத்தை போன்றும் தோற்றுவிக்கக்கூடிய திருமாவளவனுடைய அந்த முகத்திரை விரைவில் இழியும். நான் திரும்பி சொல்றேன், எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் மற்ற எல்லா சமூகங்களையும் விட ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை அவர்கள் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக உயர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான கொள்கை. அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், அதற்காகத்தான் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் அதற்கு மாறான கருத்தை எங்கள் மீது திணிப்பதும் எங்களுக்கு ஒரு தவறான சாயத்தை பூசுவதும் தொடரும் என்று சொன்னால் நிச்சயமா அதற்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம். அப்ப அந்த பேட்டியில பாமக மீதான விமர்சனத்தை தவிர்த்துட்டு பேசணும் அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு உங்களுடைய வரவேற்பு இருக்கு அப்படி பார்க்கலாமா? இப்ப அன்புமணியே சொல்லிட்டாருங்க, யார் செய்தாலும் வரவேற்கக்கூடியது தாங்க, அது தவறே இல்லைன்ற. ஆனால் அதே வேளையில் ஒரு அரசியலுக்காக இதை பண்ணிடாதீங்க, உண்மையா பண்ணுங்க. உண்மையா பண்றவங்களா இருந்தா நிச்சயமா இதை செய்யுங்கன்னு சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் திமுகவினுடைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடத்தக்கூடிய அந்த ஆலைகளை மூட சொல்லுங்க. விசிகா கிட்ட இருந்து அழைப்பு வந்துச்சு அப்படின்னா பாமக கலந்துக்குவாங்களா சார்? அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க தான் இல்லைன்ட்டாங்க, அப்புறம் என்ன நாங்க என்ன வர்றது, அவங்க என்ன பண்றது, பண்ணட்டும், அவங்க செய்யட்டும், அதன் மூலமாக மது ஒழியட்டும், வரவேற்போம். இதுல என்ன கஷ்டம்? நான் மீண்டும் சொல்றேன் சார், ஏதோ எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு மீண்டும் மீண்டும் ஒரு சண்டை. நாங்க அதை அவங்களை என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தையவோ திருமாவளவனர்களை பற்றியோ நாங்கள் பேசுவதே இல்லை, அவர்களை பற்றி யோசிப்பதும் இல்லை. நாங்கள் அவர் விடுதலை சிறுத்தை இயக்கம் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்ட பிறகு பட்டியலின மக்களுக்காக நாங்கள் இத்தகைய அரசியல் உரிமையை அந்த மக்களுக்கு பெற்று தந்தோம் என்று ஒன்றை சொல்ல முடியுமா அவர்களால்? இதுவரை ஒண்ணு கூட கிடையாது சார். நீங்க கேட்டுக்கு பாருங்க இந்த கேள்வியை, உங்களுக்குள்ளவே நீங்க கேளுங்க. அந்த மக்களுடைய உரிமைகளை, அரசியல் ரீதியான உரிமைகளை, சட்ட ரீதியான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு அதுதான் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு கட்சியினுடைய தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் என்பது வெற்றி அல்ல. எந்த மக்களுக்காக ஒரு இயக்கத்தை தோற்றுவிக்கிறோமோ அந்த மக்களுக்கான அரசியல் உரிமையை பெற்றுத் தருவதுதான் அந்த இயக்கத்திற்கான வெற்றி. அந்த வகையில் விடுதலை சிறுத்தை என்பது அந்த மக்களுடைய உரிமைகளை இதுவரையில் அவர்கள் பேசவில்லை. வெறும் வெற்று அரசியல். இப்போ இந்த சோசியல் ஹைராக்கி இருக்குல்ல சார், இங்கே இருக்கக்கூடிய ஹைராக்கி பிரகாரமா தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லை பட்டியலின மக்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கிட்டேயோ இல்லை அதிகாரத்து வர்க்கத்துக்கிட்டேயோ கொண்டு போய் சேர்த்து அதற்கான நீதிகளை வாங்கி பெறுறது சிக்கல் அப்படின்றது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், நாளைக்கு பாமக ஆட்சிக்கு வந்தாலுமே அந்த சிக்கல் நீடிக்க தானே செய்யும். அப்போ அதற்கான ஒரு சமூக மாற்றம் தானே வேணும். இங்கே ஜாதியை களையணும், ஜாதிகள் இல்லாமல் எல்லாரும் மாறணும், நீ யாரு நான் யாருன்ற அந்த பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. இது எல்லாமே மாறதுக்கு சமூக அமைப்பாக தான் சார் மாறணும். ஒட்டுமொத்தமாக நம்ம விசிகா மட்டுமே அவங்க எதுவுமே பண்ணலை, விசிகா எதுவுமே இது பண்ணல அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு அவங்கள மட்டும் குற்றவாளி கூண்டுல இருந்தது எப்படி சரியா இருக்கும்? நீங்க திரும்பியும் ஏதோ 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம் முயற்சி நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், அந்த மக்களுக்காக ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமா, இப்ப அவரு சாதியவாதம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு, நாங்க பயன்படுத்தல. அவங்க இருங்க, அவங்க தனி தொகுதியில் மட்டும் நிற்கிறார்கள். அவங்க பட்டியலின மக்களுக்கு உரிமைகளை பேசுகிறார்கள், அதை பிரதானப்படுத்தி அரசியல் இயக்கம் செய்கிறார்கள். அதை தவறு என்று நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் எல்லோரையும் இணைத்து செய்கிறோம். பட்டியலின சமுதாயத்திற்கு கூடுதலான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் பண்ணுறோம். ஆனால் எங்களை பார்த்து அவர் அப்படி சொல்றார். அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டியதான். பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட இதற்காக போராட வேண்டிய நிலை வரும் என்று சொன்னீங்கன்னா ஒருபோது வராது. எங்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரானவுடன் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்பதுதான். அது யார் வந்தாலும் சரி, எத்தனை பேர் தடுத்தாலும் சரி, அதை யாராலும் அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? பூரண மதுவிலக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் சார், இந்த கேள்வியை பலர் என்கிட்ட கேட்குறாங்க.
பூரண மதுவிலக்கு சாத்தியமான. குஜராத்தில் இன்னைக்கும் பூரண மதுவிலக்கு சார். ஒரே ₹1 அங்கே குஜராத்தில் மதுவின் வருவாயின் மூலமாக, வரியின் மூலமாக அந்த மாநிலம் வருவாய் ஈட்டாமல் அந்த மாநிலம் இன்றைக்கு சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் மதுக்கடைகள் இன்றைக்கு நினைத்தால் கூட நாளை காலை மூட முடியும், சாத்தியம். ஆனால் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அதற்கான ஒரு வலுவான ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். பூரண மதுவிலக்கு கொண்டு வரோம் அப்படின்னா கள்ளச்சாராயத்தை நோக்கி மக்கள் பயணிக்க இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு நான் ஒரு லிஸ்ட் உங்களுக்கு தரேன். இன்னைக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்காக உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாட்டில் எத்தனை கள்ளச்சாராய வழக்குகள் இருக்கிறதுன்னு பெரும் பட்டியல். எத்தனை லிட்டர் பிடிக்கப்பட்டது பட்டியல். எத்தனை விஷச்சாராயம் பிடிக்கப்பட்டது. பாண்டிச்சேரியிலிருந்து எத்தனை லிட்டர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது. இத்தனையும் இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு? கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகும். எவ்வளவு பெரிய சம்பவம் கள்ளக்குறிச்சி. அதற்கு பிறகும் விஷசாராயம், கள்ளச்சாராயம், பாண்டிச்சேரி சாராயம் இத்தனையும் தமிழ்நாட்டில் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறது. எனவே அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக டாஸ்மாக் கொண்டு வந்தோம் என்று சொல்வதே அது ஒரு பயனற்ற வாதமாக மாறிவிட்டது. அது ஒரு நல்ல நிலையில் இல்லை. இதை ஒரு காரணமாக அவர்கள் சொல்லி இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் உள்ளபடியே மீண்டும் இந்த நேரத்தில் சொல்றேன், இந்த மதுக்கடைகள் மூட வேண்டும் என்று தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்காக 40 வருஷமா அவர் எங்கெல்லாம் எந்த இடங்கள்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் பேசுவார். தமிழ்நாட்டில் மே தினத்தின் போது மதுக்கடைகள் இல்லை. யார் காரணம் சொல்லுங்க? நாங்கள் தான் சார் காரணம். நாங்கள் போட்ட வழக்கில் தான் சார் தமிழ்நாட்டில் மே தினத்தின் தொழிலாளர்கள் தினத்தன்று மதுக்கடைகள் மூட வேண்டும் என்று வழக்கு. எத்தனையோ சட்ட ரீதியாக பண்ணியிருக்கோம், அரசியல் ரீதியாக பண்ணியிருக்கோம், சமூக ரீதியாக பண்ணியிருக்கோம். எங்களுடைய அரசியல் இயக்கத்தின் பயணத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே மதுக்கடைகள் மூட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கை வெளியிடக்கூடிய நிலைக்கு நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இதுதான் எங்களுடைய பங்களிப்பாக பார்க்குறோம். அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ திருமாவளவன் செய்கிறார். இப்போ எங்களை பற்றி சொன்ன கருத்துக்கள் போனது எல்லாத்தையும் விட்டுருங்க. அவர் இதில் நடத்திட்டோம், அவங்க யார் வேணாலும் கலந்துக்கிட்டோம், அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், தங்களுடைய எதிர்கால அரசியல் காரணங்களுக்காக இந்த மது என்ற இந்த அரசியலை கையில் எடுக்காதீர்கள். உண்மையான காரணத்திற்காக மது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அந்த பிரச்சனையை கையிலே எடுங்கள். மனதார வாழ்த்துகிறோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.